வெல்கம் டு மை சிவா காமர்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அப்நார்மல் லாஸ் அப்நார்மல் கெயினை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போது அப்நார்மல் லாஸில் நம்ம சம் பார்க்க போகிறது அப்நார்மல் லாஸ். அதில் யூனிட் இன்ட்ரடியூஸ்னு கொடுத்துருக்காங்க. யூனிட் இன்ட்ரடியூஸ்னால் மெட்டீரியல் டு மெட்டீரியல்ஸ்னு ஒன்றில் ஃபார்மெட்டில் அது. அப்புறம் டேரக்ட் வேஜஸ், டேரக்ட் எக்ஸ்பென்சஸ். நார்மல் லாஸ் வந்து கிரெடிட் சைடு வரும் பை நார்மல் லாஸ். அதோடைய ஸ்கிராப் வேல்யூ கொடுத்துருக்காங்க, அவுட்புட்டு கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் பேலன்ஸ். அதில் அவுட்புட்டில் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம அவுட்புட்டும் சேர்த்து கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம செய்ய உங்களுக்கு அது புரியும் சம்மு. ஃபஸ்ட்டு நம்ம யூனிட் இன்ட்ரடியூஸ். ஃபஸ்ட் நீங்கள் இப்படி இதேமாரி பர்டிகுலர்ஸ் யூனிட்ஸ் ருபீஸ், பர்டிகுலர்ஸ் யூனிட்ஸ் ருபீஸ் இந்த மாதிரி போட்டு ஹெட்டிங் வந்து ப்ராசஸ் அக்கௌண்ட் போட்டுடணும். இப்போ இதில் வந்து நம்ம என்ன எழுதுனா டு மெட்டீரியல், டூ மெட்டீரியல்ஸ் போட்டு அதில் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க 500, அமௌண்ட்டு 1500. இதுக்கு முன்னாடி நம்ம சம்மில் வந்து பர்டிகுலர்ஸ் அமௌண்ட்டுன்னு போட்டுருப்போம் ருபீஸ்னு. யூனிட்ஸுக்கு வந்து கொடுக்கல, அதனால நம்ம போடல. இந்த தடவை யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த சம்மில் 500 யூனிட்ஸ் 1500 கொடுத்துருக்காங்க. அடுத்து டேரக்ட் வேஜஸ் 875. இதெல்லாம் அப்படி வரிசையாக எடுத்து எழுதிடணும். இதில் டூ டேரக்ட் வேஜஸ் இது 875. அடுத்தது டூ டேரக்ட் எக்ஸ்பென்சஸ் அது வந்து 500. இதெல்லாம் அமௌண்ட் காலத்தில் போடணும். இல்லை யூனிட்ஸ் கொடுக்காதனால நம்ம யூனிட்ஸ் போடல, மெட்டீரியலுக்கு கொடுத்ததுனால அதுக்கு மட்டும் நம்ம போட்டிருக்கோம். அடுத்தது பை நார்மல் லாஸ். இந்த நார்மல் லாஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த மெட்டீரியல் உள்ள யூனிட்ஸ் வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணணும். நான் எழுதி உங்களுக்கு சொல்லியேன். பை நார்மல் லாஸ் 5% கொடுத்துருக்காங்க சம்மில். இந்த 5% வந்து நம்ம 500 கூட 5%, இப்படி 500 இன்டூ மேலே உங்களுக்கு நான் கேல்குலேஷன் போடுறேன். 500 இன்டூ 5 டிவைடட் பை 100 போட்டிங்கன்னா 25 வரும். அந்த 25ஐ நீங்கள் யூனிட்ஸில் போடணும். இந்த 25 கூட இப்போ இந்த அட்டுன்னு இருக்கலாம், இது வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணக்கூடியது. இன்டூன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, மல்டிப்ளை. இப்போது அந்த 25 கூட ஸ்கிராப் வேல்யூ கொடுத்துருக்காங்களா 1 ரூபி, அந்த 1 ரூபி போடணும். 1 ரூபினா திருப்பி 25 தான் வரும். அதை வந்து ருபீஸ் காலத்தில் போட்டுடணும் 25ன்னு. அப்புறம் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, அவுட்புட் கொடுத்துருக்காங்க. அவுட்புட்டுக்கு முன்னாடி வந்து இப்போ நம்மளுக்கு இப்போ சம்மில் அப்நார்மல் லாஸாக கெயினான்னு கேட்டிருக்காங்க. இப்போது அப்நார்மல் கெயின்னா இந்த ரைட் சைடு அமௌண்ட் வந்து டோட்டல் பண்ணால் அதிகமாக வரணும், லெஃப்ட் சைடு கம்மியாக இருந்தால் அப்நார்மல் கெயின்னு வரும். இங்கே லெஃப்ட் சைடு வந்து டோட்டல் அதிகமாகி ரைட் சைடு வந்து கம்மியாக இருக்குது, அப்போ இது அப்நார்மல் லாஸ். அப்போ அப்நார்மல் லாஸ்க்கு நம்ம என்ன ஃபார்முலா பண்ணால், ஃபஸ்ட்டு பை அப்நார்மல் லாஸ் நம்ம இதில் எழுதணும். பை அப்நார்மல் லாஸ் அக்கௌண்ட். இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா வரும்னா, நான் அது கீழே உங்களுக்கு எழுதுகிறேன். எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த ப்ராசஸ், எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த ப்ராசஸ் minus scrap value of the scrap value of normal loss divided by input minus normal loss unit, normal loss units into abnormal loss யூனிட். இப்போ என்ன பண்ணணும், எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த ப்ராசஸ்னால் இப்போ இவ்வளோத்தையும் நம்ம டோட்டல் பண்ணணும். இப்போ டோட்டல் அமௌண்ட் நம்ம பார்ப்போம். இவ்வளோத்தையும் நம்ம டோட்டல் பண்ணால் 1500, 875, 500, 2875. இப்போ இது கூட ஸ்கிராப் வேல்யூ ஆஃப் த நார்மலாஸை மைனஸ் பண்ணோம். அதுக்கு முன்னால் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க நம்ம பார்ப்போம். சம்மில் வந்து அவுட்புட் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை நம்ம எடுத்து எழுதணும். அவுட்புட் எப்போவுமே கடைசி தான் வரும். பை க்ளோசிங் ஸ்டாக்னு நம்ம கடைசியில் தான் போடுவோம். அதனால் இதில் பை அவுட்புட். இந்த அவுட்புட்டை யூனிட்ஸ் 450, அப்போது யூனிட்ஸ்னால் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நம்ம கேல்குலேட் பண்ணி தான் அப்நார்மலாஸ் கொண்டு வர போகிறோம். இப்போ நான் ஃபார்முலா அப்படியே நான் சொல்லியேன். எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த ப்ராசஸ் வந்து இந்த 2875 இந்த டோட்டல் அதை வந்து நம்ம எடுத்து எழுதணும். 2875 மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ ஆஃப் த நார்மல் லாஸ். அது என்னன்னா ஸ்கிராப் வேல்யூ நம்ம பண்ணியிருக்கோம்ல. இப்போ இந்த 25 ரூபியிலேருந்து 1 ரூபிக்கு நம்ம மல்டிப்ளை பண்ணி கொண்டு வந்தோம்ல 25, அதுதான் ஸ்கிராப் வேல்யூ ஆஃப் த நார்மல் லாஸ். அந்த ருப்பீஸையும் நம்ம போட்டு டிவைடட் பை இன்புட்டில் வந்து
மெட்டீரியலுக்கு ஃபஸ்ட்டு யூனிட் இன்ட்ரடியூஸ்டு 500ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த 500 இதில் போடணும். இன்புட் நார்மல் லாஸ் யூனிட்ஸ், நார்மல் லாஸில் ஒரு யூனிட்ஸ் கொடுத்துரு நம்ம பண்ணோம்ல, 500லேருந்து 5% நம்ம லாஸ் பண்ணி வந்தல ஒரு யூனிட், அந்த யூனிட்டை போடணும். இது கூட இப்போ மிச்சம் நமக்கு அப்நார்மல் லாஸ் யூனிட்ஸ்னால் அப்நார்மல் லாஸ் இப்போ எவ்வளோ நம்மளுக்கு வந்து அப்நார்மல் லாஸ் இந்த ரைட் சைடு நம்மளை டேலி ஆகும். இப்போ இங்கே 500 இருக்குது, இப்போ இங்கே நம்ம 500 டேலி ஆகணும். அப்போது இங்கே 25 இருக்குது, 450 இருக்குது. இப்போது பாக்கி நம்மளுக்கு எவ்வளோ இதில் கம்மியாக இருக்குன்னா 25 தான் நம்மளுக்கு இப்போ கம்மியாக இருக்குது. ஏன்னா 450 25 475 ஆயிடுச்சு. இல்லை 25 ருபீஸ் நம்மளுக்கு கம்மியாக இருக்கனால யூனிட்ஸில் 25 அப்படியே போட்டுருணும். இப்போ இந்த 25 இந்த இதில் போடணும். அப்நார்மல் லாஸ் யூனிட்ஸில் நம்மள 25 தானே. இப்போ இவ்வளோத்தையும் நம்ம கேல்குலேட் பண்ணணும். 2875 மைனஸ் 25 இதை கேல்குலேட் பண்ணால் 2850 டிவைடட் பை 475 இன்ட்டு 25. இப்போது இதை நம்ம கேல்குலேட் பண்ணோம். 2850 இன்ட்டு 25னா 71,250 டிவைடட் பை 475. இப்போ இதை நம்ம டிவைட் பண்ணால் வரக்கூடிய ஆன்சரு 150. இந்த 150 தான் அப்நார்மல் லாஸ். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இங்கே இருக்க நம்ம டோட்டல் பண்ணோம்ல, இதை வந்து நம்ம இது கூட டேலி பண்ணணும். ஏன்னா க்ளோசிங் ஸ்டாக் நம்ம எப்போவுமே டேலி தான் பண்ணுவோம், பேலன்ஸ் கேரி டவுன் அது எப்போவுமே. அதனால் இப்போ 2875 இப்போ இங்கே 25 150 175 இதை நம்ம வந்து லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணால் நம்மளுக்கு 2700 கிடைக்கும். இப்போ மொத்தமாக நம்ம டோட்டல் பண்ணோம். இப்போ யூனிட்ஸ்க்கு இங்கே நம்ம டோட்டலுக்கு டோட்டல் எல்லாம் நம்ம பார்த்துடணும். யூனிட்ஸு 500 டேலி ஆகிருச்சு. இப்போது டோட்டல் பண்ணாலும் 2875 வந்துருச்சு. இப்போ நம்ம புக் ஆன்சரையும் நம்ம பார்ப்போம். புக் ஆன்சர்லேயுமே அப்நார்மல் லாஸ் யூனிட்ஸ் 25 கொடுத்துருக்காங்க, யூனிட்ஸ் வந்து 150 கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு அப்நார்மல் லாஸ் 25 யூனிட்ஸ் யூனிட்ஸ்னால் ருப்பீஸ் வந்து 150 ப்ராசஸ் அக்கௌண்ட்டில் வந்து ரெண்டு சைடும் டேலி ஆகுது 2875. அதுவும் நம்மளுக்கு டேலி ஆகிருச்சு. இப்போ நம்ம இதில் அடுத்த மாடல் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெண்டாவது மாடலில் வந்து அப்நார்மல் லாஸும் கொடுக்கல, கெயினும் கொடுக்கல, ஆனால் அவுட்புட்டையும் கொடுக்காம விட்டுட்டாங்க. இப்போ நம்ம அந்த அவுட்புட்டை ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்புட்ஸ்னால் இந்த மெட்டீரியலில் யூனிட்ஸ் நாம் சொன்னோம்ல ஏற்கனவே, யூனிட் இன்ட்ரடியூஸ்னால் 2 மெட்டீரியல்ஸ் அது அப்படியே கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் 500 யூனிட்ஸ் 10,000, லேபர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் டெபிட் சைடு வரும். நார்மல் லாஸ் வந்து கிரெடிட் சைடு பார்த்து வரும். ஸ்கிராப் வேல்யூ அது கூட நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இப்போ அவுட்புட் கொடுக்கலாம். அவுட்புட் கண்டுபிடிக்கிறது எப்படி நான் ஈஸியாக உங்களுக்கு சொல்லி தரேன். இது ரொம்ப சிம்பிள் சம் தான். நீங்கள் இப்படி கொடுத்தோம்னா கொஸ்டின் இப்படி கேட்டோம்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்யணும்னா 2 மெட்டீரியல் போடணும். 2 மெட்டீரியல்ஸ் 500 யூனிட்ஸ் ருபீஸ் 10,000. அடுத்தது 2 லேபரில் 8,000. அடுத்தது 2 இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அது வந்து 7,000. இப்போ பை நார்மல் லாஸ் அது நம்ம 5% கொடுத்துருக்காங்க. 5%னால் நம்ம 500 5%ஆல் கேல்குலேஷன் பண்ணணும். அது வந்து 25 யூனிட்ஸ். இப்போ ஸ்கிராப் வேல்யூ தந்திருக்காங்க. இந்த 25 at 31. இப்போது 25னா இன்டூ, ஏன்னா சம்மில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்கிராப் வேல்யூ 31 per யூனிட் கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம இந்த 31ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போது 25 × 31 775 வரும். இப்போ அடுத்தது அப்நார்மல் லாஸ் அப்நார்மல் கெயின் அப்படி எதுவுமே இங்கே கொடுக்கவும் இல்லை. சம்மில் அப்நார்மல் லாஸ் அப்நார்மல் கெயின் கொடுத்தா தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ரெண்டு சைடு நம்ம டோட்டல் வந்து பார்க்கறதுக்கு இங்கே எதுவுமே இல்லை, அவுட்புட்டும் கொடுக்கவே இல்லை. அப்போ நம்மளாட்டே இது போட்டுற வேண்டியதான். அவுட்புட் போட்டு இப்போ க்ளோசிங் பேலன்ஸ் நம்ம போட்டுடணும். பை அவுட்புட்னால் நம்ம இப்போ ஈஸியாக நம்ம டேலி பண்ணிடணும். எப்படின்னா இப்போ 500லேருந்து 25 போச்சுன்னா 475. இப்போதைக்கு நம்ம டோட்டல் பண்ணணும். அந்த டோட்டல் பண்ணி வரக்கூடியதை 775 மைனஸ் பண்ணணும். இப்போ நம்ம இவ்வளோ தாங்க இதோடைய ஆன்சரு. இப்போ நான் இவ்வளோத்தையும் டோட்டல் பண்ணால் 25,000. யூனிட்ஸு 500. அதேமாரி இங்கேயும் 500 யூனிட்ஸ். இப்போது நம்ம
கிரெடிட் சைடுக்கு ஆன்சரை பார்க்கணும். கிரெடிட் சைடில் அவுட்புட் நம்ம கண்டுபிடிக்கணும்ல. அப்போ இந்த 25,775 நம்ம மைனஸ் பண்ண அந்த ஆன்சர் வந்து 24,225. இப்போ இவ்வளோத்தையும் நம்ம டோட்டல் பண்ணால் 25,000. இவ்வளோ தாங்க ஆன்சர். பார்த்தீங்களா, சம்மே வந்து இப்போ ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் நம்ம வந்து கொஸ்டினில் வந்து அப்படி கேட்கலையே, அப்நார்மலாக சப்நார்மலிங்கன்னு கொடுக்கலையேன்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இப்படி நம்ம சிம்பிளாக இதை நம்ம டேலி பண்ணாலே போதும். இதேமாரி இதுதான் ப்ராசஸ் காஸ்டிங்கில் இந்த ப்ராசஸ் அக்கௌண்ட் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த சம்மு இந்த யூனிட்டே ஈஸி தான். நீங்கள் கொஸ்டினை பார்த்தோம்னே நீங்கள் எதுவுமே கன்ஃபியூஸ் ஆகாண்டா, பேனிக் ஆகாண்டாம். இப்படி நீங்கள் அதை சிம்பிளாக நீங்கள் போட்டாலே போகிறோம். ஆன்சர் பாருங்கள், டோட்டல் வந்து 25,000, அவுட்புட் வந்து 24,225. ஆன்சர் வந்துருச்சா? அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ.